பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால நாம் தொடர்ந்து சத்திய வசனங்களை ஆராய்ந்து அறியும்படி ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டி வருகிறார். ஆண்டவருடைய கிருபையினால இந்த வாரம் நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிற காரியம் வேட்டை என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானித்து வருகிறோம். விபச்சாரி அருமையான உயிர்களை வேட்டையாடுகிறார். நேற்றைக்கு நம்ம பார்த்தோம், கொடுமை உள்ள மனுஷனை பொல்லாப்பு வேட்டையாடுன்னு பார்த்தோம். எந்த மனுஷன் கொடுமை செய்கிறவனாய் இந்த பூமியில் வாழ்கிறானோ அந்த மனிதனை பொல்லாப்பு வேட்டையாடும் என்று வேத வசனத்தின் அடிப்படையில் பார்த்தோம். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், சில தீமைகள் நம்மை தொடருகிறது. சத்துரு நம்மை தொடருகிறான். ஏதோ ஒரு தீங்கு நம்மை தொடர்ந்து வந்து நம்மை பாழாக்குகிறது. நம்முடைய குடும்பத்தை மென்மேலும் கஷ்டப்படுத்துகிறது. நம்முடைய குடும்பம் எழுந்திருக்கவே முடியவில்லை, சில காரியத்திலிருந்து வெளியே வரவே முடியவில்லை என்று சொன்னால் ஏதோ ஒன்று நம்மை துரத்தி வேட்டையாடுகிறது என்று அர்த்தம். நீங்கள் கொடுமை உள்ள மக்களாக வாழ்ந்து விடாதீர்கள், கொடுமை செய்யாதிருங்கள். ஏன்னா கொடுமை உள்ளவனை பொல்லாப்பு வேட்டையாடும் என்று வேதம் சொல்லுகிறது. இதை நம்ம நேற்று பார்த்தோம். இன்றைக்கும் நாளைக்கும் வேட்டையில் இருந்து தப்பினவர்களை பார்க்க போகிறோம். வேட்டையாட வந்தார்கள், ஆனால் இவர்கள் தப்பினார்கள். யார் தப்பினார்கள், எங்கே தப்பினார்கள் என்று சொல்லி இன்றைக்கும் நாளைக்கும் பார்த்து நம்ம நிறைவு செய்வோம். நமக்கு நன்கு தெரிந்த நிகழ்வுதான். சங்கீதக்காரனாகிய தாவீது சொன்ன அந்த வார்த்தையை நீங்க பாருங்க. 1 சாமுவேல் 26:20 வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 26:20. இப்போதும் கர்த்தருடைய சமூகத்தில் என் இரத்தம் தரையில் விழாதிருப்பதாக, மலைகளில் ஒரு கவுதாரியை வேட்டையாடுகிறது போல, மலையிலே ஒரு கவுதாரியை வேட்டையாடுகிறது போல இஸ்ரவேலின் ராஜா ஒரு தெள்ளு பூச்சியை தேட வந்தாரோ என்றான். யாரை பார்த்து சொன்னது? தாவீது சவுலை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார். ஏனென்று சொன்னால், சவுல் தாவீதை வேட்டையாடுவதற்காக வனாந்தரமாக, காடாக, மலையாக அவர் அலைந்து கொண்டிருந்தார். ஆனாலும் கர்த்தர் தாவீதை சவுலின் கையில் ஒப்பு கொடுக்கவில்லை. தாவீதே சொல்றாரு, ஒரு கவுதாரிய வேட்டையாடுற மாதிரி இஸ்ரவேலின் ராஜா இந்த தெள்ளு பூச்சி அப்படி தேடி வந்திருக்கீங்களே அப்படிங்கிறாரு. நல்லா கவனிங்க, தாவீதை சவுல் வேட்டையாட துடித்தார். அதுக்கு முன்னாலே ஒரு வசனம் இருக்கு, அந்த வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்களா. 1 சாமுவேல் 24:11. அதில் நான் கடைசி மட்டும் படிக்கிறேன். தாவீது சொல்லுவாரு, என் கையில் பொல்லாப்பும் துரோகமும் இல்லை என்றும் உமக்கு நான் குற்றம் செய்யவில்லை என்றும் அறிந்து கொள்ளும். நீரோ என் பிராணனை வாங்க அதை வேட்டையாடுகிறீர். அப்போ சங்கீதக்காரன் தாவீது மிக தெளிவாக சொல்றாரு, சவுல் ராஜாவே, நீர் என்னை வேட்டையாட விரும்புகிறீர், என் பிராணனை வேட்டையாட நீர் பின் தொடருகிறீர். ஆனால் கர்த்தரோ என்னை உன் கையில் ஒப்பு கொடுக்கவில்லை. அப்ப நல்லா கவனிங்க, சவுல் தாவீதை வேட்டையாடுவதற்காக காடுகளிலே, மலைகளிலே, வனாந்தரங்களிலே தன் ஆட்களை கூட்டிக் கொண்டு, யாராவது ஒருத்தங்க தாவீது அங்க இருக்காங்கன்னு சொன்னா அங்க தேடி போவார், இன்னொரு பக்கம் போனா அங்க போவார். நீங்க நிறைய பார்க்கலாம். ஆனால் ஒரு இடத்துல போட்டிருக்கோம், தாவீதை வளைந்து கொண்டார்கள், பக்கத்துல வந்துருவாங்க. அப்படி வரும்போது ஒரு மனுஷன் வந்து சொல்லுவான், பெலிஸ்தர் உன்மேல் யுத்தம் பண்ண வந்துட்டாங்கன்னு சொன்ன உடனே சவுல் திரும்பி போயிடுவார். நல்லா கவனிங்க, சவுலுடைய கடைசி நாள் வரைக்கும், நான் இன்னொன்னு சொல்லுவேன், தாவீதினுடைய கடைசி நாள் வரைக்குமே தாவீதை யாரும் வேட்டையாட முடியல. ஏன்னா அப்சலோம் வேட்டையாட நினைச்சான். அப்சலோம் வேட்டையாடுவதற்காக அகிதோப்பேல் ஆலோசனை சொன்னான். ஆனா அகிதோப்பேலுடைய ஆலோசனையை கர்த்தர் அபத்தமாக்கி போட்டாரு. தாவீதை யாரும் வேட்டையாட முடியல.
ஆனால் தாவீதை வேட்டையாடுவதற்கு நினைத்தவர்கள் உண்டு, எத்தனித்தவர்கள் உண்டு, பின்தொடர்ந்தவர்கள் உண்டு. ஆனால் தாவீதை ஒன்றுமே பண்ண முடியல. அதுக்கு ஒரே ஒரு காரியம் சொல்கிறேன். பைபிள் சொல்லுது தாவீதை பற்றி ரொம்ப அழகா, இந்த உரியாவின் சங்கதி தவிர தாவீது வேற எந்த இடத்துலையும் தேவனுக்கு அவன் துரோகம் பண்ணலை, தேவனுடைய வழியை விட்டு அவன் விலகலை. வசனம் அப்படிதான் சொல்லுது. கர்த்தரே சொல்லுவார், இந்த ஒரே ஒரு காரியத்தை தவிர தாவீது வேற எந்த தப்பும் பண்ணலை. ஐயா, தாவீதை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுத்தார். ஐயா, உங்களையும் என்னையும் குறித்து கர்த்தர் சாட்சி கொடுக்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை வாழுவோம் என்று சொன்னால் நம்ம வாழ்க்கையில் எதுவும் நம்மளை வேட்டையாட முடியாது, யாரும் நம்மளை துரத்தி ஒன்றும் பண்ண முடியாது. நான் இன்னொன்று கடைசியில் நாளைக்கு ஒன்று சொல்கிறேன். ஒருவேளை நான் இப்படி சொல்கிறேன், சில இடங்களில் கிறிஸ்தவர்களை வேட்டையாட சிலர் துணிகிறார்கள். ஒருவேளை கிறிஸ்தவர்களை கொன்று விட்டோம் என்று சிலர் நினைக்கிறார்கள். அது என்ன ஆகுங்கிறத நாளைக்கு சொல்கிறேன். சரியா? ஒன்று புரிஞ்சுக்கிடுங்க, தேவ ஜனங்களை யாரும் வேட்டையாட முடியாது. தேவனுக்கு பிரியமானவர்கள் மேலே அவருடைய சித்தம் இல்லாமல் யாரும் கை நீட்ட முடியாது. வசனத்தின்படி சொல்கிறேன். தாவீதை வேட்டையாடுவதற்கு சவுல் எவ்வளவோ முயற்சி பண்ணார். துரத்துனது உண்மைதான், ஆனால் மேலே கை வைக்க முடியல. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தாவீது கிட்ட அந்த ஒரே ஒரு காரியத்தை தவிர வேறு ஒரு குற்றம் இல்லை. கர்த்தர் தாவீதை குறித்து சாட்சி கொடுத்தார். இன்னைக்கு நீங்களும் நானும் கர்த்தரால் சாட்சி பெறுற மக்களாக வாழணும். மனுஷங்க சாட்சி சொல்லுவாங்க, ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொன்று சொல்கிறேன், உங்களை என்னை பற்றி கர்த்தர் சாட்சி சொல்லணும். தாவீதை பற்றி சொன்னார், என் இதயத்துக்கு ஏற்றவன் என்று கர்த்தர் சாட்சி சொன்னார். அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கு உண்மையாக இருக்கணும். நான் ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம், சங்கீதம் 18 தாவீது சொல்லுவார், நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினது இல்லை. அந்த வார்த்தையை ஒரு நாள் படித்து நான் அழுதுட்டேன். என் தேவனுக்கு நான் துரோகம் பண்ணதில்லை. நம்ம அப்படி சொல்லணுங்க, அப்படி வாழணுங்க. என் தேவனுக்கு நான் துரோகம் பண்ணினது இல்லை. கர்த்தருக்கு ஒரு நாளும் துரோகம் பண்ணிவிடக் கூடாது. அப்படி வாழ்வோம். நம்மளை எதுவும் வேட்டையாட முடியாது. அவர் சித்தம் இல்லாமல் நம்ம மேலே யாரும் கை போடவே முடியாது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்ம என்றும் உள்ளது. God bless you.